ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 4ஆம் திருமொழியின் 8வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம். ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். கண்ணபிரான் மாடு கன்றுகளையெல்லாம் மேய்த்துவிட்டு கம்பீரமாக தன் நண்பர்களோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அந்த கண்ணனின் தோற்றத்தை பார்த்து எப்படியெல்லாம் கோபிகைகள் மயங்கினார்கள் என்பதை கோபிகை பாவத்திலேயே அருளி செய்திருக்கிறார் பெரியாழ்வார். அதனால இது பெரியாழ்வார் யசோதை இல்லை, பெரியாழ்வார் கோபிகை. அதில் கடந்த 2 பாசுரங்களாக ஒரு விசேஷம் என்னன்னா, கோபிகையின் தாய் பாவத்திலேயே பெரியாழ்வார் பாடுவதையும் பார்த்து வருகிறோம். போன பாட்டும் சரி, இந்த பாட்டும் சரி, இதுவும் கோபிகையின் தாய் பாவம்தான். ஆனால் இதில் ஒரு வேறுபாடு என்னன்னா, இந்த கோபிகையின் தாய் அந்த கோபிகையை கண்டிக்கிறாளாம். போன பாட்டுக்கு பெரியாழ்வார் ஆண்டாள்னு உதாரணம் சொன்னோம். ஏன்னா பொண்ணு காதல் வயப்பட்டா அதை தாயும் ரசிச்சா. ஆனால் இந்த தாய் இருக்காளே, மகளை கோவப்பட்டு கண்டிக்கிறாளாம். ஏண்டி, நான் அப்போவே சொன்னேன், கிருஷ்ணன் வரும்போது எதிரில் போய் நிற்காத, அவன் மேலே காதல் வயப்படுவ, எல்லாம் சொன்னேன். சொன்ன பேச்சை கேட்டியா? நீ பாட்டுக்கு போய் நின்ன, இப்படி கண்ணன் மீது காதல் வயப்பட்டு இருக்கிறாயே என்று அந்த தாய் தன் மகளை கொஞ்சம் லேசாக கடிந்து கொள்வதாக இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் பெரியாழ்வார். அப்போ காட்சி, மாடு மேய்ச்சிட்டு கண்ணன் திரும்பி வந்துருக்கான். இந்த பெண் தன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா, அத்தோட ஆசை நிற்கலை, நேராக வாசலுக்கே வந்தா. கண்ணன் எதிரே நின்றாள், காதல் வயப்பட்டாள். அவ அம்மா தன் பெண்ணின் நிலையை பார்த்து சொல்கிறாள். வாருங்கள் 8வது பாசுரத்தை அனுபவிப்போம். சிந்துர பொடி கொண்டு சென்னி அப்பி திருநாமம் இட்டு அங்கு ஓர் இளையம் தன்னால் அந்தரம் இன்றி தன்னெறி பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை எதிர் நின்றங்கு இனவளை இழவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கைதன் துகிலோடு சரிவளை கழல்கின்றதே. சிந்துரப் பொடிக்கொண்டு சென்னியப்பித் திருநாமம் இட்டு அங்கோர் இளையன் தன்னால் அந்தரமின்றி தன் நெறிபங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை எதிர் நின்றங்கு இனவளை இழவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கைதன் துகிலோடு சரிவளை கழல்கின்றதே. கண்ணன் எப்படி வரானா? மீண்டும் மீண்டும் பாருங்க. இந்த பதிகத்துக்கே என்ன விசேஷம்னா, ஒவ்வொரு பாட்டிலும் கண்ணனின் திருக்கோலத்தை பெரியாழ்வார் வர்ணிப்பார். அந்த வர்ணனை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 8 பாட்டாக கேட்டுன்னு வரோமே, இதே வர்ணனை தானே, அலுப்பே வரல பாருங்க. அதுதான் கண்ணனுடைய அழகு. அதை வெளிப்படுத்தத்தான் ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரே மாதிரியே வர்ணிப்பார். கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடுகள் மட்டும் இருக்கும். இப்போ இந்த பாட்டில் வர்ணனை பாருங்க. சிந்துர பொடி கொண்டு சென்னியப்பி. சிந்துர பொடி என்றால் செந்தூர பொடின்னு அர்த்தம். சிந்துர பொடி கொண்டு அந்த செந்தூர பொடிகளை எடுத்துக்கொண்டு சென்னியப்பி தலைமேலே அப்பிக்கொண்டான். இப்போ ஒரு சின்ன கேள்வி. ஏற்கனவே 2 பாட்டுக்கு முன்னாடி சிந்துரத்தை திலகமாயிட்டுண்டான்னு சொல்லியாச்சு. இப்போ மறுபடியும் சிந்துர பொடியை அப்பின்டான்னு ஏன் சொல்லணும்? 6ஆம் பாட்டிலே இது வந்துருத்து. மறுபடியும் 8ஆம் பாட்டில் ஏன் வரணும்னா, அதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குன்னு வியாக்கியானத்தில் மணவாள மாமுனிகள் காட்டுறார். 6ஆம் பாட்டில் சிந்துரம் இட்டுண்டான்னா சின்ன திலகமாக சிந்துரத்தை இட்டுண்டான்னு அர்த்தம். இங்கே எப்படி இருக்குன்னா அப்பின்னு இருக்குது. அப்பின்னா மொத்தமாக பூசிண்டான்னு அர்த்தம். எங்கே பூசிண்டான்? 6ஆம் பாட்டில் நெத்தியில் சிந்துர பொடி இட்டுன்றதான். இங்கே சென்னின்னா தலைமுடின்னு அர்த்தம். தலைக்கு மேலே என்ன பண்ணியிருக்கானா, செந்துர பொடி எடுத்து மொத்தமாக அப்பின்றிருக்கானா. அதனால் இந்த பாட்டில் வேறுபாடு. சிந்துர பொடி கொண்டு சென்னி அப்பி, அந்த சிந்துர பொடியை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவற்றின் மூலம் சென்னி அப்பி தலையில் மொத்தமாக அதை அப்பின்றிருக்கானா. அத்தோடு இல்லாமல் திருநாமம் இட்டங்கோரு இளையன் தன்னால். இளையம்னா இலைன்னு அர்த்தம். இந்த இடம் மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். இளையம் அப்படின்னா இலைன்னு அர்த்தம். ஓர் இளையம் தன்னால் அப்படின்னா ஓர் இலையை கொண்டு, இந்த அம் என்பதற்கு சாரியைன்னு பேர். இலையத்தான் இளையம் என்று கவிநயத்துக்காக குறிப்பிட்டிருக்கிறார். ஓர் இளையம் தன்னால், ஓர் இலையை எடுத்து அந்த இலை மூலமாக திருநாமம் இட்டங்கு, அங்கு அதாவது தன் நெற்றியிலே திருநாமம் இட்டு திருமண் காப்பு அணிந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி எபிசோடு எங்கே எடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த மரத்தில் இலைகள் நிறையா இருக்குது, இங்கேயே எடுத்துடுவோம். ஏன்னா கண்ணபிரான் என்ன பண்ணியிருக்கானா, மாடு மேய்க்க போகும்போது வழியில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துலேருந்து ஒரு இலையை பறிச்சானா. அந்த இலையையே அது அப்படியே அந்த திருமண் காப்பு வடிவத்திலேயே அந்த இலை இருந்துதான். நெத்தியில் தனியாக ஊர்து புன்றம் இட்டுக்கலையா, அந்த இலையையே திருமண் காப்பு போல் நெத்தியில் இட்டுன்னு வந்திருக்கானா. ஏன்ப்பா திருமண்ணே இட்டுக்கலாமேனா? எல்லாம் பண்ணிட்டா ரொட்டீன் பர்சன் ஆகிடுமே. கிருஷ்ணன்னா எப்போதுமே சூப்பர்மேன். அவர் எப்போதுமே யாரோ சொல்கிறாளே, வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ்,
தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அது போல கிருஷ்ணன் எது பண்ணாலும் வித்தியாசமாக தான் பண்ணுவான். அதனால என்ன பண்ணியிருக்கான், திருநாமம் இட்டு யசோதை டெய்லி திட்டுவாளாம். ஏன்டா நெத்திக்கு திருமண் காப்பு இட்டுக்கணும், இட்டுக்கவே மாட்டேங்கிறியே, வெறும் நெத்தியோடு சுத்தின் வரையே அப்படின்னு யசோதை திட்டுவாளாம். கண்ணன் மனசுக்குள்ள நினைச்சப்பான், நான் சர்வேஸ்வரன், எனக்கு ஏது இந்த ரூல்ஸ் எல்லாம், பக்தர்கள் தான் டெய்லி நெத்திக்கு இட்டுக்கணும். ஆனாலும் யசோதை சொல்லிட்டே இருக்கா, சரி நெத்திக்கிட்டுக்கணும் அவ்வளோதானே. திருநாமம் இட்டு அங்கோர் இலையன் தன்னால், ஒரு இலையை எடுத்தான், அதுவே ஊர்துவ புன்ற வடிவத்தில் அழகா இருக்கு. அப்படி அந்த இலையை கொண்டு நெற்றியில் திருமண் காப்பு அணிந்து கொண்டு விட்டான். ஆனால் அதே மணவாள மாமுனிகள் இந்த மொத்த தொடருக்கும் இன்னொரு விதமாக வியாக்கியானம் பண்ணி காமிச்சார். இது பகவானுக்கு தான் பொருந்தும், நமக்கு பொருந்தாது. இப்போவே சொல்லிடுறேன். பகவானுடைய கோணத்தில் மட்டும் பாருங்க, சேர்த்து சேவிக்கணும். சிந்துர பொடி கொண்டு சென்னியப்பி திருநாமம் இட்டங்கோர் இலையன் தன்னால். அதாவது கண்ணபிரான் என்ன பண்ணா, சென்னிங்கிறது நெற்றியையும் குறிக்கும், ஒன்றும் தோஷம் இல்லை. சிந்துர பொடி கொண்டு, முதல்ல சிந்துர பொடியை எடுத்துட்டானோ, இதனால நெத்திக்கு திருமண் காப்பு அணிஞ்சுக்கணும்னு நினைச்சானா கண்ணபிரான். ஆனால் வெறும் பொடியை யாராவது திருமணம் இட்டுப்பாளா? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொடியில் தீர்த்தம் சேர்ப்போம், தீர்த்தம் சேர்த்து குழைப்போம், அதுக்கப்புறம் தானே நெத்திக்கிட்டுப்போம். சிந்துர பொடி கொண்டு சென்னி அப்பி, இந்த சிந்துர பொடியை சென்னியில் அப்பிக்கணும், திருமண் இட்டுக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அதுக்கு தீர்த்தம் வேணும். அதான் வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லிங்கிறோமே. இப்போ கண்டன் பார்த்தான், மற்றவாள்லாம் என்ன பண்ணுவா, ஏதாவது நதியிலேருந்தோ குளத்துலேருந்தோ கிணத்துலேருந்தோ தீர்த்தம் கொண்டு வந்து குழைச்சி இட்டுப்பா. நாமெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணானா, திருநாமம் இட்டு, அதை திருநாமமாக இட்டுனானா. எப்படின்னா, அங்கோர் இளையம் தன்னால். இப்போ மாமுனிகள் அடுத்த வியாக்கியானம் பண்ணுறார். இளையம்னு வார்த்தை இருக்கோ இல்லையோ, அதை இல் அயம் அப்படின்னு பிரிச்சுருங்கோன்னார். இல் அயம்னா என்னன்னு கேட்டோம். இல் அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம். இப்போ இல்லம்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்டுக்குள்ளே இருப்பதை இல்லம்னு சொல்கிறோம். இல்லுன்னா உள்ளுன்னு அர்த்தம். அயம் அப்படின்னா தண்ணீர்னு அர்த்தமா. இளையம் அப்படின்னா உள் தண்ணீர்னு அர்த்தமா. கிருஷ்ணன் என்ன சொன்னானா, நீங்கள்லாம் வெளி தண்ணீரால திருமண் கொழிச்சு விட்டுக்கோங்க. உள் தண்ணீர்னா கிருஷ்ணனுடைய திருவாய் அமுதம். முன்னாடியே சொல்லிட்டேன், இது நமக்கு பொருந்தாதுன்னு, பகவானுக்கு பொருந்தும். அவன் திருவாய் அமுதம், நமக்குன்னா அதுக்கு வேற பேர். அதனால இளையம் தன்னால் இல் அயம், உள் தண்ணீராகிய அந்த திருவாய் அமுதத்தை எடுத்தானா, அப்படியே சிந்துரத்தை குழைச்சுட்டானா, திருமண் காப்பு ஊர்துவ புன்றம்னு நெற்றியில் அணிந்து கொண்டான். இந்த அர்த்தமும் நல்லா இருக்கு இல்லையா? ஆக சிந்துர பொடி கொண்டு சென்னியப்பி திருநாமம் இட்டங்கோர் இளையன் தன்னால். ஒன்று தலையில நிறைய சிந்துர பொடி அப்பின்டான், இலையே நெத்தியில திருமண் காப்பா அணிஞ்சின்டான். இன்னொரு அர்த்தம், சிந்துர பொடியை எடுத்தான், திருவாய் அமுதத்தில் குழைச்சான், நெத்தியில திருமண்ணா அதையே இட்டுட்டான். இட்டுண்டு அந்தரமின்றி தன்னெறி பங்கியை அழகிய நேத்தரத்தால் அணிந்து, அத்தோடு தலைக்கு இன்னொரு அணிகலன் முக்கியமானது இருக்கே, மயில் இறகு. அந்த மயில் இறகு கண்களை அணிந்து கொண்டிருக்கிறானா. எப்படி? அந்தரம் இன்றி. அந்தரம்னா ஸ்பேஸ்னு அர்த்தம் இந்த இடத்துல. அந்தரம் இன்றினா இடைவெளி, கேப்பே இல்லாமல், அதாவது நெருக்கமாக மயிலிறகு அணிஞ்சுருக்கான்னு அர்த்தம். அந்தரம் இன்றி, ஒரு மயிலிறகுக்கும் அடுத்த மயிலிறகுக்கும் இடைவெளியே பார்க்க முடியாதான். அப்படி கொத்தா எடுத்து தன் நெறி பங்கியை, பங்கினா கேசம்னு அர்த்தம். தன் நெறி பங்கி அப்படின்னா நெறிந்த கேசம், இதுவும் அடர்த்தி. நெறினாலும் நெறிந்த அடர்த்தியானன்னு அர்த்தம். இதில் பியூட்டி பாருங்க, அந்த மயிலிறகுக்கும் ரொம்ப அடர்த்தி, கேப்பே இல்லை. அவனுடைய குழல் கற்றைகளும் ரொம்ப அடர்த்தி, அதுலேயும் இடைவெளியே இல்லை. இப்படி அந்தரம் இன்றி, எந்த ஒரு இடைவெளியும் இல்லாதபடி தன் நெறி பங்கியை, இடைவெளி இல்லாது நெறிந்து அப்படி செறிந்து இருக்கக்கூடிய அந்த குழல் கற்றைகள், அவற்றை அழகிய நேத்திரத்தால் அணிந்து. அழகிய நேத்திரம், நேத்திரம்னா கண்ணு, இங்கே மயிலிறகோட கண்ணுன்னு அர்த்தம். அழகிய நேத்திரத்தால், அழகான மயிலிறகு கண்களாலே அணிந்துனா அலங்காரம் செய்து கொண்டு, அணினா அலங்காரம்னு அர்த்தம். அணிந்து அலங்காரம் பண்ணிட்டான். ஆக மொத்தம் நெத்தியில் திருமண் காப்பு ஒளி வீசுறதுன்னா, தலையில் பார்த்தா அவனுடைய கேசபாசங்கள்லாம் இடைவெளி இல்லாமல் நெறிந்து அப்படி சேர்ந்து இருக்கிறது. அத்தோடு சேர்த்து இடைவெளி இல்லாமல் மயிலிறகு கண்களையும் தலைக்கு அணிஞ்சுட்டான். அத்தோடு கண்ணன் நடந்து வரானா. எப்படி நடந்து வந்தான் இப்போ வர்ணனை பாருங்கோ. இந்திரன் போல் வரும் ஆய பிள்ளை எதிர் நின்றங்கு இனவளை இழவேல் என்ன. இந்திரன் போல் வரும் ஆயர்பிள்ளை, இந்திரனை போல நடந்து வரானா. இதுக்கு இந்திரனை சொல்லணும்னா, இதுக்கு ரெண்டு விதமாக மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். முதல் வியாக்கியானம் என்னன்னா, மற்ற பசங்கள்லாம் நடந்து வரதை பார்த்தா பூமியில பிறந்தவா நடந்து வர மாதிரி இருக்கு. ஆனால் அவளுக்கு மத்தியில் கண்ணன் வரானே, அவ கோஷ்டியில் ஒத்தன்னு சொல்லிட்டு வந்தாலும் கூட இவன் வரதை பார்த்தா ஏதோ தேவலோகத்திலேருந்து இந்திரன் கீழே இறங்கி வந்துட்டானோ என்று கருதும்படியாக இருக்கிறது. இது முதல் வியாக்கியானம் பண்ணார். அப்புறம் மாமுனிகளே பார்த்தார், இதில் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. ரெண்டாவதாக ஒரு வியாக்கியானம் பண்ணார். இந்திரன் போல் வரும் ஆயர் பிள்ளைனா என்ன அர்த்தம்னா, இந்திரன்கிற வார்த்தை நாராயணனையே குறிக்கும். அப்படியா? ஆமாம், இந்திரன் என்ற வார்த்தையை எட்டிமலாஜிக்கலாக இலக்கண ரீதியாக எடுத்துட்டோம்னா, இந்திரன் அப்படின்னா யாருன்னா
எல்லா உலகத்தின் மீதும் யார் ஆளுமை செலுத்துறானோ அவனுக்கு இந்திரன்னு பேரு. அது ஆக்சுவலாக பெருமாளோட திருநாமம் தான். இப்போ நம்ம நண்பர் பார்த்தசாரதின்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பிரபலமாயிட்டார்னா உடனே பார்த்தசாரதினா திருவல்லிக்கேணி பெருமாளா நம்ம நண்பரான்னு கேட்கக்கூடாது. பார்த்தசாரதிங்கிறது எப்போதுமே திருவல்லிக்கேணி பெருமாள் தான். அவர் பேரைத்தான் இவர் கடன் வாங்கி வச்சுட்டு இருக்கார். அதுபோல இந்திரன், வாயு, வருணன், அக்னி, ருத்ரன், இப்படி வேதத்துல உள்ள எல்லா திருநாமங்களுமே நாராயணனுடைய திருநாமங்கள். அதை அவரவர் வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ பாட்டுக்கு இப்படி அடிச்சு விட்ற, இது எங்கப்பா இருக்குன்னா ஸ்ரீபாஷ்யத்துல ராமானுஜர் சாதிச்சிருக்கார். சாக்ஷாதபி அவிரோதம் ஜெய்மினிகி என்ற சூத்திர வியாக்கியானத்துல இந்த தேவர்கள் பலருடைய திருநாமங்கள் வேதத்துல பாக்குறோமே. ஒரு அர்த்தம் என்ன சொல்லுவார்னா, அந்த தேவர்களை சொல்லி அந்த தேவர்களுக்கு அந்தரியாமையான பகவானை இந்த வார்த்தை சொல்கிறதுன்னு எடுத்துக்கணும். இப்போ ஒரு யாகத்துல இந்திராய சுவாகான்னு பண்றோம்னா நம்ம நாராயணனுக்கே அடியார்கள்னு இருக்கோம். நீ இந்திராய சுவாகான்னு யாகம் பண்றியேன்னா இல்ல இந்திரனுக்கு அந்தரியாமியான நாராயணனை குறித்து செய்கிறோம். அக்னேய சுவாகான்னு சொல்றியேன்னா அக்னிக்குள் அந்தரியாமியான நாராயணனை சொல்கிறோம். சூர்யாய சுவாகான்னு சொல்றேன்னா சூரியனுக்கு அந்தரியாமியான நாராயணனை சொல்றோம். இது சாமானிய அர்த்தம். ராமானுஜரே இன்னொரு அர்த்தம் காட்டுறார். அது என்ன காதை சுற்றி மூக்க தொடுற மாதிரி ஒரு தேவரை சொல்லி அவருக்குள் அந்தரியாமின்னு பெருமாளை சொல்றது? நேராக பெருமாளை சொல்லுப்பா. அக்னினா ஒளி காட்டி வழி நடத்துபவர்னு அர்த்தம். பெருமாள் தான் இந்த உலகியல் வாழ்க்கைங்கிற இருட்டில் வழி நடத்துறார், அவரே அக்னி. சரி, அப்புறம் சூரியன்னு சொல்கிறோமே, ஆமாம் அவர் தான் எல்லாருக்கும் ஒளி வீசுறார், அதனால அவரே சூரியன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் அவரை இந்திரன்னு சொல்கிறோமேனா யார்கிட்ட ஆளுமை இருக்கோ, பவர் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் இந்திரன். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே செங்கோல் உடைய ரங்கநாதன் ஆள்கிறானே, அந்த ரங்கேந்திரன் தான் நமக்கு இந்திரன். அதனால இந்திரன்னா இந்த இடத்துல நாராயணன் அர்த்தம். இதே போல தான் திருமாலையிலையும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன்னு வரும். தொண்டரடி பொடியாழ்வார் நாம சங்கீர்த்தனத்தை விட எனக்கு இந்திரலோகம் வேண்டான்னு சொன்னார். அதுல சுவாரஸ்யம் இல்லை. அங்க இந்திரன்னா நாராயணன். நாம சங்கீர்த்தனம் பண்ற பாக்கியத்துக்கு மேல வைகுண்டமே வேண்டான்னு சொன்னாதான் அது நாம சங்கீர்த்தனத்துக்கு பெருமை. அதனால அங்கேயும் இந்திரன்னா நாராயணன் தான் அர்த்தம். நாச்சியார் திருமொழியிலையும் கற்பூரம் நாருமோ பதிகத்துல வரும், இந்திரனும் செல்வத்துக்கு ஏலானேன்னு. அங்கேயும் அந்த இந்திரன் என்பது நாராயணனைத்தான் குறிக்கும். இப்படித்தான் நம்ம பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதனாலதான் செகண்ட் அர்த்தம் மாமுனிகள் காட்டுறார். இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளைன்னா என்ன அர்த்தம்னா, வைகுண்டநாதனாகிய இந்திரன் நித்தியசூரிகள் புடைசூழ எப்படி நடந்து வருவானோ அது போல கண்ணபிரான் தன் நண்பர்கள் புடைசூழ நடந்து வருகிறான். எதிர் நின்று அங்கு. இப்ப இந்த தாய் தன் மகள்கிட்ட முன்னாடியே சொன்னாலாம், எதிர் நின்று அங்கு, அங்க போய் எதிர்த்தாப்புல நின்னுடாத, நின்னுட்டா அவ்வளவுதான் காதல் வயப்பட்டுடுவ. எதிர் நின்று அங்கு இனவளை இழவேல் என்ன. வளைனா வளையல், இனவளைனா கூட்டமான வளையல்கள்னு அர்த்தம். இழவேல் என்ன, என்னன்னா என்று சொன்னேன்னு அர்த்தம். இனவளை உன் கூட்டமான வளையல்களை இழவேல் என்ன இழந்துராத. அதாவது நீ கிருஷ்ணன் முன்னாடி போய் நின்னா காதல் வயப்பட்டுடுவ. நீ காதல் வயப்பட்டாலும் கண்ணன் உன்னை கண்டுக்காம போயிடுவான். அவனை பிரிஞ்ச வருத்தத்துல உன் உடம்பு மெலிஞ்சு போயிடும். உடம்பு மெலிஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, ஒரு வளையல் ரெண்டு வளையல் மிச்சம் இருக்கிறதுன்னு இல்லை, மொத்தமா இனவளை கூட்டமா எல்லா வளையல்களும் கையிலேருந்து சரிந்து சரிந்து கீழே விழுந்துரும். இந்த நிலை தான் உனக்கு ஏற்படும். இது வேண்டாம் என்று முன்பே உன்னை எச்சரித்தேன். அதனாலதான் எதிர் நின்றங்கு இனவளை இழவேல் என்ன, முன்னாடி போய் நின்னுடாத. மொத்தமா ஒரு வளையல் ரெண்டு வளையல் மிச்சம் இல்லாமல் மொத்தமா எல்லா வளையலும் விழுந்துரும். நீ காதல் வயப்பட்டுடுவ, மயங்கிடுவ, எல்லாம் வேண்டான்னு எச்சரித்தேன். ஆனா நீ என்ன பண்ண, என் பேச்ச கேட்காம சந்தியில் நின்று கண்டீர். ஏமா ஜன்னலால பார்த்தாலே மயங்கிடுவேன், எதிரில் நீனாலே மயங்குவேங்கிறேன். சந்தியில், சந்தினா தெருக்கள் சந்திக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். அந்த வீதியில போய் நின்று, தெருவில் போய் நின்று, சந்தியில் நின்று கண்டீர். கண்டீர்னா பார்த்தீர்கள்னு அர்த்தம். எத்தனை பேர் பார்த்தா? நிறைய பேர் பார்த்தா. ஆனால் இந்த அம்மா தன் மகளை தான் சொல்கிறாளாம் கண்டீர். அப்புறம் ஏன் ப்ளூரல்ல பன்மேல கண்டீர்னு சொல்லணும்? சந்தியில் நின்று கண்டாயினே சொல்லலாமேனா. அது சில சமயம் பெற்றோர்கள் பையன் மேலே கோவமாக இருந்தா, பொண்ணு மேலே கோவமாக இருந்தா திட்டும் போது கொஞ்சம் மரியாதையாக திட்டுவா. அது மரியாதைன்னு அர்த்தம் இல்லை, நன்னா திட்டுறான்னு அர்த்தம். என்னையே எங்கள் அம்மா சொல்லுவா, சார் எப்போ எழுந்துக்கிறதா உத்தேசம், எப்போ வரப்போறீங்க, எப்போ சாப்பிட போறீங்க, மற்ற வேலையே சார் பார்க்குறீங்களே அப்படின்னா உடனே நம்மளை சார்னு மரியாதையாக கூப்பிட்றான்னு அர்த்தம் இல்லை, திட்டுறான்னு அர்த்தம். அதுபோல் சந்தியில் நின்று கண்டீர். கண்டிங் ஏங்க மேடம், நான் உங்கள்கிட்ட சொல்லி பார்த்தேன், போகாதீங்க பார்க்காதீங்கன்னு சொன்னேன், எங்கே கேட்டீங்க? சந்தியில் நின்று கண்டீர். நீ பாட்டுக்கு தெருவுக்கு போன, கண்ணனை பார்த்த, இப்போ என்ன எடுத்து நங்கை தன் துகிலோடு சரிவளை கழல்கின்றதே. நங்கை என்றால் அனைத்து லட்சணங்களும் நிரங்கிய பெண்ணுன்னு அர்த்தம். எல்லா லட்சணங்கள், ஆபரணங்கள், நகைகள், அத்தோடு ஆடை எல்லாம் அணிஞ்சின்றத நங்கை. அந்த நங்கை தன் நங்கைக்கு உரித்தான துகிலோடு சரிவளை கழல்கின்றதே. வளையல் தான் கழலும்னு நினச்சேன், ஓ ஆடையே கழண்டு விழுந்துருத்துன்னா. ஏன்னா அவ்வளோ மெலிஞ்சு போயிட்டாலும். ஆடையுமே நம்ம புஷ்டியாக இருந்தால் அந்த ஆடை நம்ம உடம்புல நிற்கும்.
நிறைய பேர் பார்த்துருப்பாளே, பெல்ட் இல்லாமல் பேண்ட் போட்டால் என்னாகும், சரிஞ்சு விழும் இல்லையா? காரணம் என்ன? நாம இழைச்சிட்டோன்னு அர்த்தம், அல்லது ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் துகிலோடு, நங்கை தன் துகிலோடு, துகில் என்றால் ஆடைன்னு அர்த்தம். நங்கை ஒரு பெண்ணுக்குரிய தன் துகிலோடு ஆடையோடு சேர்த்து சரிவளை, கையிலே பலவிதமான வளையல்கள் உண்டாம். சங்கு வளையல், முத்து வளையல், இது போல் நிறையா விதமான வளையல்கள் சொல்கிறா இல்லையா, வங்கி வளையல், இதெல்லாம் சொல்லுவார்கள். அதுபோல் சரிவளைன்னு ஒரு வளையல் அணிஞ்சென்ற காலம். இந்த சரிவளை அப்படின்னு சொன்னால் அதில் அழகான கோடுகள் வரி வரியாக இருக்குமா, அதுக்கு சரிவளைன்னு பேராம். இப்போ என்ன எடுத்துன்னா, சரிவளை கழல்கின்றதே, ஆடையோடு சேர்த்து வளையலும் விழுந்துருத்து. மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார், அப்பா சரிவளைன்னு ஏன் பேர் வச்சான்னு தெரியல, இப்போ தான் பேர் பொருத்தமாக இருக்குன்னார். ஏன்னு கேட்டோம், சரிந்து விழும் வளையலுக்கு சரிவளைன்னு பேர். கிருஷ்ணனை பார்த்ததும் வளையல் சரிஞ்சுடுத்து, அதனால தான் சரிவளை. துகிலோடு சரிவளை கழல்கின்றதே, எல்லாம் இப்படி கழன்று விழறதே, இப்படி கண்ணன் மீது மையல் கொண்டு விட்டாயேன்னு தாய் கோபிகையை பார்த்து சொல்வதுதான் 8வது பாசுரம். சிந்துர பொடி கொண்டு சென்னி அப்பி திருநாமம் இட்டு அங்கு ஓர் இளையம் தன்னால் அந்தரம் இன்றி தன்னெறி பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை எதிர் நின்றங்கு இனவளை இழவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கைதன் துகிலோடு சரிவளை கழல்கின்றதே. சிந்துரப் பொடிக்கொண்டு சென்னியப்பித் திருநாமம் இட்டு அங்கோர் இளையன் தன்னால் அந்தரமின்றி தன் நெறிபங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை எதிர் நின்றங்கு இனவளை இழவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கைதன் துகிலோடு சரிவளை கழல்கின்றதே. தன்னுடைய தலைக்கணிகலனாக சிந்துரப்பொடியை அப்பிக்கொண்டு, அத்தோடு இலையை கொண்டே நெற்றியில் திருமண் காப்பும் அணிந்து கொண்டு, அத்தோடு இடைவெளியே இல்லாதபடி அடர்த்தியான கேசத்து கணிகலனாக மயிலிறகு கண்களை அணிந்து கொண்டு, இந்திரன் நடந்து வருவது போல் வரானே கண்ணன், அவன் எதிரில் நிற்காத வளையல் போயிடும்னு கேட்க மாட்டேன்னு சந்தியில் போய் நின்ன, வளையல் மட்டும் இல்லை ஆடையும் கழண்டு விழுந்துருத்தே, இது தேவையான தாய் சொல்வது திரண்ட பொருள். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஸ்மியரிங் சிந்துர பவுடர் ஆன் his head and adorning his forehead with urdhva pundra made of a leaf, adorning his hair locks with dense rows of peacock feathers eyes, Krishna walks like Indra amidst all his friends. O daughter, don't go in front of him and lose your bangles. Though I advised you so, you still went to the street, saw him and lost your bangles along with your clothes என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், கண்ணன் நடந்து வந்து யாரை எப்படி மயக்கினான்னு அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.